பரம்பொருளவன் பாதம் தன்னையே நாம் பரிவுடன் போற்றி வாழ்ந்திடுவோம். பரம்பொருளவன் பாதம் தன்னையே நாம் பரிவுடன் போற்றி வாழ்ந்திடுவோம். இணையல்லா இறைவனின் திருப்புகழை அனைவரும் இணைந்தே பாடிடுவோம். வானுர உயர்ந்த மலைகளுமே வண்ண எழில் நிறை மலர்களுமே. வானுர உயர்ந்த மலைகளுமே வண்ண எழில் நீர் மலர்களுமே உன்னை தேடும் உயிர்களுமே இதமுன்னத இறைவனை வாழ்த்திடுவோம். உன்னை தேடும் சின்ன உயிர்களுமே இதமுன்னத இறைவனை வாழ்த்திடுவோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, அனாசியா சிண்ட்ரெல்லா இன்று தனது 3வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். இறைவன் இக்குழந்தையை நிறைவாய் ஆசிர்வதிக்க, நல்ல எதிர்காலத்தை இக்குழந்தைக்கு கொடுக்க இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ரஞ்சு மேத்தா தன்னுடைய தனிப்பட்ட சிறப்பு கருத்துக்களுக்காக இத்திருப்பலியிலே ஜெபிக்கின்றார். மேலும் மரித்த மேரி, கேத்தரின், ஜோசப் மேத்யூ, மாசில்லா மணி இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனில் நித்திய இளைப்பாறுதல் அடைய இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். மூவொரு இறைவனின் திருப்பெயரால் இத்திருப்பலியை நாம் துவங்குவோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இத்திருப்பலியிலே தூய உள்ளத்தோடு நாம் பங்கு பெற நம்முடைய குற்றங்கள் குறைகளுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மாசன்மையை மீண்டும் தருபவரும் அதை அன்பு செய்பவருமானவரே, உம் ஊழியர்களின் இதயங்களை உம்மிடம் திருப்பியருளும். அதனால் அவர்கள் உம் ஆவியார் மீது உள்ள பற்றினால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கையில் உறுதி மிக்கவர்களாகவும் செயலில் ஆற்றல் மிக்கவர்களாகவும் திகழ செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்படுவர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வசனங்கள் 5 முதல் 10 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து புதர் செடிகளுக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாய் இருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். இதயமே அனைத்திலும் வஞ்சகமிக்கது. அதனை நலமாக்க முடியாது. அதனை யார்தான் புரிந்து கொள்வர்? ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள்ளுணர்வுகளை சோதித்து அறிபவர். ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். யான பாடல் 1. பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்த அனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்துச் செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றோர். தூயவராகவே வாழ்ந்திடுவோம், இறைவன் துணையினை நாடிடுவோம். இரக்கத்தின் காலம் இதுவன்றோரா, இறைவனின் குரலுக்கு செவி மடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 19 முதல் 31 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசி ஆற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அன்னார்ந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாள்களில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் கேட்கிறேன், வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினர்களுக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு 2 நாளுக்கு முன்பாக ஒரு ஃபோன் கால் வந்தது. ஃபாதர் ஃபிலிப் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் இந்த கால் வந்துச்சு. அட்டன் பண்ணும்பொழுது அவங்க சொன்னாங்க, ஒரு ப்ரேயர் குரூப் ஒன்று இருக்குது, இந்த ப்ரேயர் குரூப் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ப்ரேயர் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் கோடு ஒன்று நார்மல் மெசேஜில் வந்திருக்கு, அந்த கோட் நம்பர் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், என்ன ப்ரேயர் குரூப் அப்படின்னப்போ ஒரு ஆஃப்ரிக்கன் பேசினார். நாங்கள் இந்த மாதிரி பிரபலமாக இருக்கோம், உங்களுக்கு ஜூம் மீட்டிங் ஐடி எல்லாம் சென்ட் பண்ணுவோம். அதில் இது நிறைய ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, இது மக்கள் நிறைய பேர் பங்கு பெறுகிற ஒரு இது. அதனால் நீங்கள் உங்களுடைய நம்பரை நாங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்க்கணுன்னா அந்த கோடு வந்திருக்கு, அந்த நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் நார்மல் மெசேஜில் போய் பார்த்தா யுவர் வாட்ஸ்அப் நம்பர் ஹஸ் பீன் ரெஜிஸ்டர்ட் இன் நியூ டிவைஸ் அப்படின்னு சொல்லி வந்தது. அந்த கோட் நம்பர் ஒரு 6 நம்பர் இருந்தது. ஒருவேளை அந்த நம்பரை சொல்லியிருந்தேன்னா என் மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப் கட் ஆகி அவங்களுக்கு என்னோடய நம்பருடைய வாட்ஸ்அப் இது ஓப்பன் ஆகியிருந்திருக்கும். நான் கேட்டேன், இது ஷுட் நாட் பி ஷேர்டுன்னு வருது அப்படின்ன உடனே கட் பண்ணிட்டார் காலை. அப்புறம் ஈவினிங் பேசிகிட்டு இருக்கும்பொழுது எங்கள் நண்பர்கள் குரூப்பில், எங்கள் பேட்ச்மேட்ஸ் ஃபாதர்ஸ் குரூப்பில் ஒரு ஃபாதர் இந்த மாதிரி போட்டார், இந்த மாதிரி ஃபிலிப் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரில் கால் வந்தது, இது இப்போ ஃபோர்ஜரி பண்ணுறதுக்காக கால் பண்ணுறாங்க, யாரும் இந்த கால் வந்தால் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் மெசேஜ் போட்டார். நானும் ரிப்ளை பண்ணேன், எனக்கும் இந்த மாதிரி கால் வந்தது அப்படின்னா எங்கள் குரூப்பில் இருக்கிற 6 பேருக்குமே அந்த மாதிரி கால் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ப்ரீஸ்ட் குரூப்பில் ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி ஒரு ஃபாதருடைய நம்பர் ஹேக் பண்ணியிருக்கிறாங்க, தயவு செய்து அவங்க ஏதாவது காசு கேட்டால்
அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி வந்திருந்தது. அந்த ஃபாதர் கிட்ட இருந்து எங்களுக்கும் பர்சனலாக மெசேஜ் வந்துருது. ஐ எம் இன் சம் நீட், கேன் யூ ஹெல்ப் மீ ஃபினான்ஷியலி அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருந்தது. இயேசுவில் பிரியமானவர்கள், இன்றைக்கு ஏமாற்றுகிற கூட்டங்கள் ஒவ்வொரு சூழல்லையும் மாறி மாறி அந்தந்த சூழலுக்கு ஏற்ப எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்திட்டு இருக்கிற, தங்களுடைய மூளையை பயன்படுத்தி கொண்டிருக்க, இன்றைய நற்செய்தியும் சரி, முதல் வாசகமும் சரி, உதவி செய்வது அல்லது கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கிறோமா அல்லது செல்வத்தின் மீது நாம் நம்பிக்கை கொண்டு வாழ்கிறோமா அப்படின்னு சொல்லி சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைக்கு முதல் வாசகம் பார்த்தீங்கன்னா, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோர் நற்பேறு பெற்றோர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. யூத அரசர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பெரும்பான்மையான யூத அரசர்கள், இஸ்ரேல் அரசர்கள், அவங்க எல்லாமே தங்களுடைய வலிமையின் மீது, தங்களிடம் இருக்கிற படை பலத்தின் மீது, தங்களிடம் இருக்கிற செல்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்ததனால, கடவுள் மீதான நம்பிக்கையை குறைத்து கொண்டதனால, கடவுளை ஒரு பெரிய பொருட்டாகவே மதிக்காததனால, தங்களுடைய சுயநலத்தில் வாழ்ந்ததனால பல்வேறு அரசர்களுக்கு அடிமைகளாக அல்லது தாங்கள் சம்பாதித்த சேகரித்த பொருட்கள் எல்லாம் பல கொள்ளை கூட்டங்களுக்கு இரையாக அவர்கள் கொடுக்க நேர்ந்தது. அவர்களுடைய ஆட்சி பெரிதாக நிலைத்து நிற்கவில்லை. மக்கள் துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் கவலையிலையும் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்ப இறைவாக்கினர் எரேமியா சொல்லுகிறார், நற்பேறு பெற்றவர் யார் என்று சொன்னால் கடவுளுடைய சொல்லின்படி நடக்கிறவங்க. இன்றைக்கு திருப்பாடலும் அதையே தான் நமக்கு வெளிப்படுத்தியது. கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழுகிறோமா அல்லது என்கிட்ட இருக்கிற செல்வம் தான் என்னை வாழ வைக்கும், செல்வம் தான் என்னுடைய கடவுள் என்கிற நிலையில் வாழுகிறோமா என்பதை சிந்திக்க அழைப்பு கொடுத்தது. நற்செய்தி வாசகம் ஒரு படிக்கு மேல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வது அப்படின்னா என்ன? கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வது என்பது வெறும் ஜெபம் செய்வது மட்டும் கிடையாது. கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வது என்பது வெறும் ஜெபம் செய்வது மட்டும் கிடையாது. நம்மோடு வாழுகிற எல்லா மனிதர்களும் தங்களுடைய மனித வாழ்வின் அடிப்படைகளை பெற்று வாழ நம்மளால் ஆன உதவியை செய்வது அப்படின்றத ஒரு படி செயலையும் சேர்த்து நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அப்ப கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வது அப்படின்னா வெறும் ஜெபம் மட்டுமல்ல, மாறாக அந்த ஜெபம் உங்களுடைய செயல்களாக மாற வேண்டும். இன்றைய நற்செய்தியில் அந்த செல்வந்தர் என்ன தவறு செய்கிறார் அப்படின்னு பார்த்தா, அவர் வீட்டு வாசல்ல இருந்த லாசரை இங்க உட்காரக்கூடாதுன்னு விரட்டல. அவர் மீது எந்த ஒரு பழிப்புரை வார்த்தைகளையும் பயன்படுத்தல, தவறான வார்த்தைகள் சொல்லி அவரை திட்டவில்லை, அவருக்கு எந்த ஒரு துன்பமும் கொடுக்கவில்லை. ஆனா அவர் செய்த ஒரே ஒரு தவறு என்ன அப்படின்னு சொன்னா, அவரை கண்டுகொள்ளவே கிடையாது. தன் வீட்டு வாசல்ல, நான் இவ்வளோ செல்வத்தில் இருக்கிறேன், என் வீட்டு வாசல்ல ஒருவன் இவ்வாறு நாய்கள் புண்களை நக்குகிற அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருக்கிறான், ஒரு அடிப்படை மனித மாண்பே இல்லாம இருக்கிறானே, அவனை பார்த்து கொள்வது கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு கடமை அல்லவா? என்கிட்ட செல்வம் இருப்பது எனக்காக மட்டும் கிடையாது, மாறாக என்னால் இயன்ற உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து வாழ்வதற்காகத்தான கடவுள் கொடுத்திருக்கிறார் என்கிற அந்த ஒரு சிந்தனை இல்லாமல் வாழ்ந்ததனால தான் அவர் நரகத்திற்கு தள்ளப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, ரொம்ப அழகா லூக்கா இந்த பகுதிகளெல்லாம் வடிவமைச்சிருப்பாரு. அந்த செல்வந்தருடைய பெயரை கொடுத்திருக்க மாட்டாங்க. இறந்த பொழுது அவர் அடக்கம் செய்யப்பட்டாருங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா அந்த ஏழை லாசர் பார்த்தீங்கன்னா அவருடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும். அவர் இறந்த பொழுது வானதூதர்கள் அவரை கொண்டு போய் ஆபிரகாமின் மடியில் வைத்தார்கள். லாசர் அடக்கம் செய்யப்பட்டான்ங்கிற வார்த்தை கொடுக்கப்படவில்லை. மாறாக அவரை வானதூதர்கள் கடவுள் அந்த ஆபிரகாமினுடைய மடியில் கொண்டு போய் சேர்த்தாங்கன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கும் செல்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, கடவுள் மீது நம்பிக்கை வைத்தா கடவுளுடைய தூதர்கள் நம்மை தாங்கிக் கொள்வார்கள். நாம் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் நம்முடைய கால்கள் கல்லில் இடராதபடி அவர்கள் தங்கள் கைகளில் தாங்கிக் கொள்வார்கள். இது கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு இறைவன் கொடுக்கின்ற ஒரு ஒப்பற்ற பாக்கியமாக இருக்கிறது. தன்னுடைய சுய செல்வத்தின் மீது, தன்னுடைய திறமையின் மீது அல்லது தன்னிடம் இருக்கிற சொத்து பத்துக்கள் மீது யார் அதிக ஆர்வத்தை செலுத்துகிறார்களோ அவர்கள் இறப்பார்கள், புதைக்கப்படுவார்கள். அவர்களுடைய நினைவே இல்லாமல் மறந்து போகப்படும். இன்னைக்கு பலருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இவ்வுலக வாழ்வும் மறு வாழ்வும் வேற அப்படின்ற ஒரு நினைப்பு நமக்கு இருக்கிறது.
இவ்வுலக வாழ்வும் மறு உலக வாழ்வும் வேற வேற தனித்தனி கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். மாறாக அது ஒரே நேர்கோட்டில் நாம் செய்கிற பயணம் என்பதை மறந்து போகிறோம். இந்த உலக வாழ்வின் அடிப்படையில் தான் நம்முடைய மறு உலக வாழ்வு இருக்கும். நான் இந்த உலக வாழ்க்கையில் இங்கே இருக்கிற இன்பங்களை சுவைச்சுக்கிட்டா மறு உலக வாழ்வில் கடவுள் மீண்டும் இன்பங்களை கொடுப்பார் என்கிற ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. ரெண்டும் வேறு வேறு வாழ்க்கை அல்ல. இறந்த பின்பு வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி அழிக்கப்படுவது கிடையாது. தனித்தனி வாழ்க்கை இல்லை. இவ்வுலகத்தில் வாழ்ந்த நாம் இறைவனுடைய பாதத்திலோ அல்லது இறைவனை என்றும் காண முடியாத ஒரு இடத்திலோ வாழ அழைக்கப்படுவோம். அது இந்த உலக வாழ்வை நாம் எப்படி வாழுகிறோம் என்பதை பொறுத்தே அமைகிறது. ஆகவே கடவுளுக்கு உகந்த வாழ்வு அல்லது கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட வாழ்வு அப்படின்னா வெறும் ஜெபத்தோடு நாம் நிறுத்திவிட்டோம் என்று சொன்னால் அது முழுமையான ஒரு இறை நம்பிக்கை கொண்ட வாழ்வாக இருக்காது. மாறாக நம்மிடம் சாதாரணமாக உதவி கேட்கிறவர்களுக்கு, அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் தவிப்பவர்களுக்கு நம்முடைய வார்த்தைகளோ நம்முடைய செயல்களோ நம்மிடம் இருக்கிற சின்ன சின்ன பொருட்களோ ஒரு ஆறுதலை கொடுக்கிறது என்று சொன்னால் அது இறைவன் பார்வையில் மிகப்பெரிய செல்வமாக இருக்கிறது. இறைவன் எதிர்பார்க்கிற இறை வேண்டலாகவும் அதுதான் இருக்கிறது. ஆகவே இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வாழ இத்திருப்பலியில் வர வேண்டி நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நம்மோடு வாழுகிற மற்ற சகோதர சகோதரிகளுக்கு நாம் பெரிதாக உதவி செய்யவில்லை என்று சொன்னாலும் அவர்களுடைய துன்பத்தில் இருக்கிற பொழுது அவர்களை கண்டுகொள்ளாமல் இருப்பதையாவது அட்லீஸ்ட் தவிர்த்து நல்ல வார்த்தைகளாவது பேசி அவர்களுக்கு உற்சாகமூட்ட முயற்சி செய்வோம். கடவுள் அதற்கான மனதையும் சூழலையும் நமக்கு தர இத்திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியினால் எங்கள் தவக்கால முயற்சியை புனிதப்படுத்தி அருளும். அதனால் நாங்கள் புற வாழ்வில் கடைபிடிக்கும் தவக்கால முயற்சிகள் எங்கள் அக வாழ்விலும் பயனுள்ள வகையில் செயல்படுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
நிறைந்தவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார்
ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்றிருக்கிற நாம் நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை கரங்களை விரித்து அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றேன். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் நமக்கு தருகிற நிறைவான அமைதியை நம் அருகில் இருப்போரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறி தருகின்ற அன்பின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். எழுந்தருளி வர தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholic who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. Others, kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. உன்
ஆசீர் பெற எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளின் உதவியை கெஞ்சி மன்றாடும் உம்மடியார்களுடன் என்றும் தங்கியருளும். அதனால் நாங்கள் உமது பாதுகாப்பின் ஆதரவையும் மொழி துணையையும் என்றும் எங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீரை பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. யூபிலி ஆண்டு ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாக்குக. ஆமென். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகின்றோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரங்களை அளித்தருளும்படி உம்மை பணிவோடு இறைஞ்சி மன்றாடுகின்றோம். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள
மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் குறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் குறித்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும்